சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் TNPSC Group 2 Group 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு பார்லிமெண்ட் டாபிக்ல நம்ம பார்க்க போற போர்ஷன் என்னன்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் நடைமுறை எப்படி என்ன பார்க்க போறோம்? சட்டம் இயற்றும் நடைமுறை. ஒரு பார்லிமெண்ட்ல, நம்முடைய பார்லிமெண்ட்ல சட்டம் எவ்வாறு இயற்றப்படுகிறது, ஒரு சட்டத்தை எப்படி இயற்ற போறோம், இயற்றும் நடைமுறை என்ன, நடைமுறை என்ன, இதைத்தான் பார்க்க போறோம். சரியா? சட்டம் இயற்றும் நடைமுறை என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பார்லிமெண்ட் இருக்கு, நம்முடைய பார்லிமெண்ட் அப்படின்றது 3 அங்கத்தினர்களை கொண்டது அப்படின்ட்டு பார்த்தோம். லோக்சபா இருக்கிறது, வேற என்ன இருக்கு, ராஜ்யசபா இருக்கு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இருக்காரு. பிரசிடென்ட் ஒன் ஆஃப் தி 3 காம்பனன்ட்ஸ். அப்போ 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்ல, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட். அப்போ பார்லிமெண்ட்டுடைய முக்கியமான டியூட்டி என்னன்னா லா மேக்கிங். பாராளுமன்றத்துடைய, தட் இஸ் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல நாடாளுமன்றம் தான் சரியான பதம். பார்லிமெண்ட்டுடைய முக்கியமான டியூட்டி என்ன அப்படின்னா சட்டங்களை உருவாக்குறது, சட்டத்தை உருவாக்குறது. யாருக்காக? ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ஸ்டேட், தட் இஸ் த கண்ட்ரி. நம்முடைய நாட்டு நலனுக்காக சட்டங்களை இயற்றுவது பாராளுமன்றத்துடைய பணி. அப்போ சட்டம் இயற்றுறது தான் அதனுடைய முக்கியமான டியூட்டியே. அப்போ சட்டத்தை இயற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பார்லிமெண்ட் எப்படி சட்டம் இயற்றுது அப்படின்னா 2 அவைகளும் பாஸ் பண்ணணும். சட்டத்துக்கு முன்னோடி ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பில் அப்படின்ட்டு சொல்லுவோம். பில் அப்படின்ட்டு சொல்லுவோம். சட்டத்துக்கு முந்தைய நிலை என்னது? பில். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் பில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பில் ஆர் டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இந்த பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இந்த பில்லுன்னா என்ன? சட்டத்திற்கு முந்தைய நிலை பில் அப்படின்ட்டு சொல்றோம். இந்த பில்ல பொதுவாக ஒரு சட்டம் இயற்றணும். அப்போ அதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதற்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் சேர்க்கணும். அது சட்டம் புதிதாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் ஆக்டா இருக்கலாம், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தம் செய்யக்கூடியதாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், ஒரு தொழிலாளர் நல சட்டம் ஏற்கனவே இருக்கு. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 இருக்கு. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அப்பப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க, காலத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றுவாங்க. இப்படி மாற்றக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கலாம். ஒரு ஆக்ட் ஃப்ரெஷ் ஆக்டாகவும் இருக்கலாம், அமெண்ட்மெண்ட் ஆக்டாகவும் இருக்கலாம். அது எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னால இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் தான் பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட்ல அது எந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்ததோ அந்த டிபார்ட்மெண்ட், இன்கேஸ் ஒரு லேபர் லா கொண்டு வரணும்னா லேபர் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதற்கான இந்த டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சரை ரெடி பண்ணுவாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் லா டிபார்ட்மெண்ட். இப்போ அக்ரிகல்ச்சர் பில் வருது, நம்ம ஃபார்ம் பில்ஸ்லாம் வந்திருக்கு. அப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அந்த டிராஃப்ட் பில்லை ரெடி பண்ணுவாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் லா டிபார்ட்மெண்ட். எல்லாத்துக்குமே லா டிபார்ட்மெண்ட்டுடைய உதவியோட தான் அந்த டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் ரெடி ஆகும். சரியா? ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை பாஸ் பண்ணணும். எங்க பாஸ் பண்ணணும்? இன் போத் ஹவுசஸ் ஆஃப் அவர் பார்லிமெண்ட். லோக்சபால பாஸ் பண்ணணும், ராஜ்யசபால பாஸ் பண்ணணும். 2 அவைகளும் பாஸ் பண்ண பின்னால எங்க போகும்? பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் அசன்ட், ஒப்புதல் கொடுக்க வேண்டும். ஒப்புதல் கொடுத்த பின்னா அது என்னவா மாறும்? சட்டமாக மாறும். அப்போ இதுதான் ப்ரொசீஜர். பாராளுமன்றத்தில், அதாவது நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றக்கூடிய முறை என்பது என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் முதலில் ஒரு மசோதா என்று சொல்லக்கூடிய இந்த பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாஸ் பண்ணி அடுத்த அவைக்கு அறிமுகப்படுத்தி அடுத்த அவையிலையும் பாஸ் பண்ணி என்ன போகணும், அடுத்து எங்கே கொண்டு போகணும்? பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலுக்கு சமர்ப்பித்து பிரசிடென்ட் ஒப்புதல் அசன்ட் கொடுத்த பின் அது சட்டமாக மாறும். சரியா? அப்போ இதுதான் லா மேக்கிங் ப்ரொசீஜர். வித் த மெஜாரிட்டி ஆஃப், எப்படி பாஸ் பண்ணணும்? மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட். மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். வந்திருந்து வாக்களித்தவர்களில் பாதிக்கு மேல் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். பிரசன்ட் அண்ட் ஓட், வந்திருந்து வாக்களித்தவர்கள் பாதிக்கு மேல் ஒப்புதல் கொடுத்த பின்
அதை என்ன பண்ணோம், அதை பாஸ் பண்ணால் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் ஹவுஸுக்கு போகணும். அடுத்த வேலை அதே மாதிரி மெஜாரிட்டி வாங்கின பின்னால அப்புறம் எங்கே போகும், பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்த பின் இட் வில் இன்க்ளூடட் இன் த ஸ்டாச்சு புக், அது சட்ட புத்தகத்தில் இடம்பெறும். இதுதான் சட்டம் இயற்றக்கூடிய முறை. சரி, சிம்பிளாக சொல்லிட்டீங்களே இவ்வளோதானா அப்படின்னா டீட்டெயில்டாக பார்க்கணும். லா மேக்கிங் ப்ரொசீஜர் என்ன, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ டைப்ஸ் ஆஃப் பில், இப்போ பில்லுன்னு பார்க்குறோம், டிராஃப்ட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ட்டு சொல்கிறோம். டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல், டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல்னு சொல்கிறோம். எதை, பில்ல. அப்போ பில்ல என்னென்ன டைப்லாம் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் பில்ஸ். பில்ல என்னென்ன டைப்லாம் இருக்கு, பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும்னு சொல்றீங்க, சட்டத்திற்கு முந்தைய நிலை தான் பில்லு அப்படின்னு சொன்னோம்னா டைப்ஸ் ஆஃப் பில் என்னெல்லாம் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பில், மசோதாக்களில் எத்தனை வகைகள் இருக்கின்றன. டைப்ஸ் ஆஃப் பில் பொதுவா பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் சோர்ஸ், யாரால் அறிமுகப்படுத்தப்படுது, எங்கிருந்து வருது அப்படின்ற அடிப்படையில் பில்ல பொதுவாக நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டைப்ஸ் ஆஃப் பில்ஸ், ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் பில் அப்படின்ற ஒன்று, கவர்மெண்ட் பில். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் பில் அப்படின்ற ஒன்று. இப்போ ஆளக்கூடிய அரசாங்கம், தட் இஸ் பிரசன்ட் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டால் அது கவர்மெண்ட் பில் அப்படின்ட்டு சொல்றோம். அப்போ சோர்ஸ் அடிப்படையில் இப்படி ரெண்டா பிரிக்கிறோம். கவர்மெண்டால கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அது கவர்மெண்ட் பில். இதை என்ன சொல்லலாம்னா பப்ளிக் பில் அப்படின்ட்டு சொல்லலாம், பப்ளிக் பில். அப்ப யாரால் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொதுவா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அதாவது ரூலிங் பார்ட்டி அவங்க கொண்டு வர்றாங்க இந்த பில்ல. ரூலிங் பார்ட்டி, ஆளும் கட்சியினால் கொண்டு வரப்படுது இந்த பில். வந்து டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் யாரால் கொண்டு வரப்படுது, ஆளும் கட்சியால் கொண்டு வரப்படுது. சரி, அப்போ இது யார் அறிமுகப்படுத்துவாங்க, ஹூ இன்ட்ரோடியூஸ் த பில் அப்படின்னு கேட்டீங்கன்னா பை மினிஸ்டர். பொதுவா ஒரு அரசாங்கத்துடைய பில் கொண்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா, அமைச்சர் தான் அந்த பில்லை பத்தி பேசுவார். அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, டைட்டில் என்ன, அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்படுது, எல்லாத்தையும் பேசுறது யாரு, மினிஸ்டர் பேசுவார். இப்போ ஃபார்ம் பில் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் பேசுவார். லேபர் பில் அப்படின்னா லேபர், அப்போ லேபர் மினிஸ்டர் பேசுவார். சரியா, இன்ட்ரோடியூஸ் பை எ மினிஸ்டர். சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 days நோட்டீஸ். கவர்மெண்ட் பில்ன்றதால பார்த்தீங்கன்னா 7 நாட்களுக்கு முன்னால சொல்லுவாங்க இந்த பில்லு கொண்டு வர போறோம் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. இப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, இஃப் நாட் பாஸ்ட், இந்த பில் வந்து தேர்ச்சி அடையல அப்படின்னா the government should resign. ஞாபகம் வச்சுக்கோங்க, government has to resign. ஏன் அப்படின்னா அரசாங்க ஆதரவோடு கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா, ஒரு பில்லு பாஸ் ஆகலை அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் இல்லை, மெஜாரிட்டி இல்லை, அந்த கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ என்ன ஆகும், தட் கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன் அப்படின்றது தான் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பில்ல 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று கவர்மெண்ட் பில், இன்னொன்று ப்ரைவேட் பில். கவர்மெண்ட் பில்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பப்ளிக் பில் அப்படின்னு சொல்றோம். மக்களுக்காக கொண்டு வரக்கூடிய பில்லு தான், அதனால பப்ளிக் பில்னு சொல்றோம். இதை யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, யார் சார்பாக கொண்டு வராங்கன்னா கவர்மெண்ட் சார்பாகத்தான் கொண்டு வர்றாங்க. இதை இன்ட்ரோடியூஸ் பண்றது யாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை பத்தி பேசுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மினிஸ்டரா தான் இருப்பார், கவர்மெண்ட்டுடைய மினிஸ்டரா இருப்பார். எத்தனை நாள் நோட்டீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 days நோட்டீஸ். இப்போ இந்த பில் இதை ப்ரிப்பேர் பண்றது யாரு அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, prepared by draft legislative proposal prepared by concerned department. அது எந்த துறை சார்ந்ததோ அந்த துறையை சேர்ந்தவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க with the assistance of law department. சட்ட அமைச்சகத்துடைய சட்டத்துறையோட உதவியோட அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவாங்க. இன்னொரு விஷயம், 2 அவைகளில் பர்டிகுலரா லோக்சபால if that bill not passed, நாட் கெட் சப்போர்ட் அப்படின்னா என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு லோக்சபால மெஜாரிட்டி இல்லைன்னு ஆகும். அப்போ கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன், ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடும் அப்படின்றது தான் இந்த கவர்மெண்ட் பில்லுக்கான முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ப்ரைவேட் பில்,
பிரைவேட் பில்லை பொறுத்தவரை இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட் பார்ட்டிகள் தான் கொண்டு வருவாங்க. ஏதோ ஒரு பொதுநல விஷயத்துக்காக கொண்டு வரலாம். ஆப்போசிட் பார்ட்டி ஆர் பார்ட்டிஸ் கொண்டு வருவாங்க பிரைவேட் பில்லை பொறுத்தவரை. இதை பாருங்க, இட் வில் பி இன்ட்ரோடியூஸ்ட் பை அன் எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஏதேனும் ஒரு எம்பி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 30 days முன்கூட்டியே சொல்லணும். 30 days நோட்டீஸ் கொடுக்கணும். ஆனால் இஃப் த பில் இஸ் நாட் பாஸ்ட், கவர்மெண்ட் ரிசைன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த கட்டுப்பாடுகள் அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் பில் பாஸ் ஆகலைன்னா கவர்மெண்டால ரிமூவ் செய்யப்பட்டது. கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டினா அப்போ அது கவர்மெண்ட் இருக்க முடியாது, சர்வே பண்ண முடியாது. லோக்சபாவில் மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் தோல்வியுற்றதாக தான் கருதணும். அப்போ இட்ஸ் எ மைனாரிட்டி அப்படின்ற பட்சத்தில் தே ஹாவ் டு ரிசைன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நாட் அப்ளிகபிள். இவங்க கொண்டு வந்தா, எதிர்கட்சி கொண்டு வந்தா, ஆளுங்கட்சி ஆதரவு இருந்து பாஸ் ஆயிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ் ஆகிட்டு போயிடும். பிரைவேட் பில்லும் பாஸ் ஆகும். இன்கேஸ் ரூலிங் பார்ட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்? அது ஃபெயில் ஆகத்தான் செய்யும். அதுக்காக கவர்மெண்ட் ரிசைன் பண்ணணுமா? பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர்ஸ் ரிசைன் பண்ணணுமா? அப்படியும் அவசியம் இல்லை. சரியா? ஓகே. அப்போ இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர்ட் பை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், அரசாங்க அலுவலர்கள் அந்த துறை சார்ந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. இங்க அப்படி கிடையாது. தட் எம்பி ஹிம்செல்ஃப், அவரே தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எம்பியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். இந்த பில்லுடைய நோக்கம் என்ன, அவருடைய டைட்டில் என்ன, இட்ஸ் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், அது உள்ள கீ ஃபேக்ட்ஸ் என்ன, என்ன பர்பஸ்க்காக அதை கொண்டு வரோம், அது உள்ள முக்கியமான கிளாஸஸ் என்ன, தட் இஸ் செக்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். யாரு? தட் கன்சர்ன்ட் எம்பி who proposed to introduce that private bill. அப்போ இதுதான் பொதுவாக சோர்ஸ் அடிப்படையில் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். டைப்ஸ் ஆஃப் பில்ல, ஒன்று கவர்மெண்ட் பில், இன்னொன்று பிரைவேட் பில் அப்படின்ட்டு சொல்கிறோம். கவர்மெண்ட் பில் அரசாங்கத்தின் சார்பாக ஆளுங்கட்சியால் கொண்டு வரப்படுது. இது பப்ளிக் பில் அப்படின்ட்டு இதை சொல்லலாம். இட் வில் பி இன்ட்ரோடியூஸ்ட் பை எ மினிஸ்டர், 7 days notice. இஃப் நாட் பாஸ்ட், the government has to resign. The bill is being prepared by that concerned department with the assistance of law department. சரி, இங்க பாருங்க, இது ஆப்போசிட் பார்ட்டிஸ் தான். இன்ட்ரோடியூஸ் பை எம்பி, ஏதேனும் ஒரு எம்பியால 30 days notice, 1 month. சரியா? 1 month or 30 days. மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ் ஆகலை, இந்த பில் பாஸ் ஆகலை அப்படின்னா நாட் நெசசரி டு ரிசைன். அப்புறம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான விஷயம். அப்போ டைப்ஸ் ஆஃப் பில்ல சோர்ஸ் அடிப்படையில் பப்ளிக் பில், பிரைவேட் பில் அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சுட்டோம். அப்படி இல்லாம அதனுடைய நேச்சர் அடிப்படையில் இன்னும் பல பிரிவுகளா நம்ம பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேச்சர். இது என்னவா அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று ஆர்டினரி பில் அப்படின்ட்டு பிரிக்கலாம். ஆர்டினரி பில்ஸ். ரெண்டாவது மணி பில். மூணாவதா ஃபினான்ஸ் பில், நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவோம். ஃபினான்ஸ் பில், இது 2 டைப் இருக்கு, ஃபினான்ஸ் பில்ஸ். அடுத்ததா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு திருத்த மசோதா. அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பையே திருத்துறோம் அப்படின்ட்டு 4ஆ பிரிக்கலாம். பொதுவாக பார்த்துக்கோங்க, எல்லாத்துக்கும் அடிப்படை நம்முடைய கான்ஸ்டியூஷன் தான். சரியா? கான்ஸ்டியூஷனே திருத்தணும், அப்போ அதுவும் ஒரு டைப் ஆஃப் பில் தான். ஆர்டினரி பில் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினரி பில் இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 107ம் 108ம் பேசுது. 107, 108 இந்த ரெண்டும் ஆர்டினரி பில் பற்றி பேசுது. பொதுவாக பார்த்துக்கோங்க, எல்லா பில்ஸும் ஆர்டினரி பில்ஸ் தான். தட் இஸ் matters other than finance, நிதி தவிர்த்த அனைத்து விவகாரங்களுமே ஆர்டினரி பில் தான். இப்போ ஃபார்ம் பில் கொண்டு வந்தாங்க போன வருஷம், அது ஆர்டினரி பில் தான். லேபர் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட் பண்றாங்க, ஆர்டினரி பில் தான். சரியா? மோட்டார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்ட், அது ஆர்டினரி பில் தான். அப்போ பார்லிமெண்ட்ல இயற்றப்படக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பில்ஸ்
ஆக்டா மாறக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஆர்டினரி தான். ஆர்டினரி பில் அது ஆக்டா மாறுச்சுன்னா ஆர்டினரி ஆக்ட்ஸ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். சரியா? அப்போ மேட்டர்ஸ் அதர் தென் ஃபினான்ஷியல், ஃபினான்ஸ் தவிர்த்து மீதி உள்ள அனைத்துமே என்னது? அனைத்துமே ஆர்டினரி பில் தான். மேட்டர்ஸ் அதர் தென் ஃபினான்ஸ் சப்ஜெக்ட்ஸ். சரியா? ஃபினான்ஸ் சப்ஜெக்ட்ஸை தவிர்த்த மீதி அனைத்துமே ஆர்டினரி பில் தான். சரி, அப்போ மணி பில்னா என்ன? மணி பில் என்பது நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகிள் 110ல கொடுக்கப்பட்டது தான் மணி பில். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு இது தொடர்பானது ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் சச்சஸ் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் தான். ஆனால் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸில் என்ன விஷயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாக்ஸேஷன், வரி விதிக்கிறது சம்மந்தமானது டாக்ஸேஷன். அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவினங்கள், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். இது ஒரு 6-7 கேட்டகரி வருது. ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு 6-7 விஷயங்கள். அந்த 7 விஷயங்கள் எது சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா those are related to taxation, வரி விதிக்கிறது, நியூ டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது, இருக்கக்கூடிய டாக்ஸை மெர்ஜ் பண்ணுறது, ஒரு டாக்ஸை வித்ட்ரா பண்ணுறது, ஒரு டாக்ஸை அமெண்ட் பண்ணுறது, ஒரு டாக்ஸில் சர்சார்ஜ் சேர்க்கறது. அப்போ டாக்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே அது வந்து என்ன பில் தான்? மணி பில் தான். அடுத்ததா பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், செலவு பண்ணுறது, நாட்டு நிர்வாகத்துக்காக செலவு பண்ணுறது விஷயங்கள் எல்லாமே என்னதுதான்? அது மணி பில் தான். கன்சர்வேட்டட் ஃபண்ட்லேருந்து செலவு பண்ணுறோமா? மணி பில் தான். கண்டிஜென்சி ஃபண்ட்லேருந்து செலவு பண்ணுறோமா? மணி பில் தான். ஆக ஒரு 7 விஷயங்கள் கொண்டது தான் மணி பில் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதை தவிர ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்ற ஒரு டைப் இருக்குது. ஃபினான்ஸ் பில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 117ல் 1, 117ல் 3. அப்போ இதுவும் மணிக்கும் ஃபினான்ஸுக்கு என்னதான் சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த விஷயங்களை தவிர்த்து அதர் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ், இதை தவிர ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அதை பத்தி டீல் பண்ணக்கூடியது ஃபினான்ஸ் பில். பாருங்க, இது ஃபினான்ஸ் பில். ஃபினான்ஸ் பில்ல ஒரு போர்ஷன் மட்டும் என்னது? மணி பில். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒட்டுமொத்தமே எல்லாமே ஃபினான்ஸ் பில் தான். இதுல மணி பில் அப்படின்றது இந்த கேட்டகரியில் உள்ளது மட்டும் மணி பில். அந்த கேட்டகரியில் ஒரு 7 சப்ஜெக்ட் வரும். அந்த 7 சப்ஜெக்ட் மட்டும் என்னது? மணி பில். அவ்வளவுதான். 7 சப்ஜெக்ட் மட்டும் என்னது? மணி பில். அப்போ ஃபினான்ஸ் பில்ஸ் என்பது அதர் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் அதர் மீன்ஸ் அதர் தேன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், டாக்ஸேஷன் அண்ட் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஒரு 7 விஷயங்களை தவிர்த்து மீதி உள்ள அனைத்து ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸும் என்னதுதான்? அதை பற்றிய பில் கொண்டு வர்றோம், சட்டமாக்காக கொண்டு வர்றோம் அப்படின்னா அது பேர் ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்ட்டு பேர். கடைசியாக பாருங்க, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். நம்முடைய கான்ஸ்டியூஷனே திருத்திருக்கோம் இல்லையா? 103, 104 கான்ஸ்டியூஷனே திருத்துறோம். பேசிக் ஆக்டான கான்ஸ்டியூஷனல் ஆக்ட், இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஆக்ட் 1950 ஆனது திருத்தப்படுகிறது. 1951லேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நிறைய பார்க்குறோம். பஞ்சாயத்து ராஜ் 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்க்குறோமா? அப்போ அரசியலமைப்பை திருத்துவதற்கு அரசியலமைப்பையும் திருத்துறோம். அதுக்கும் யாருக்கு பவர் இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்கு. அப்போ கான்ஸ்டியூஷனை திருத்துறதுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் வைக்கிறோம். சரியா? லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் வைக்கிறோம், டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் வைக்கிறோம். அப்போ அதுக்கு பேர் என்னது? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகிள் 368. சரியா? கான்ஸ்டியூஷன் திருத்துறதுக்காக கொண்டு வர்றது அதுவும் பில் தான். அப்போ based on its nature, bills have been classified into 4 categories. ஒன்று ஆர்டினரி பில், ரெண்டாவது மணி பில், மூணாவது ஃபினான்ஸ் பில், நான்காவதாக கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் ஃபார் அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பையே திருத்துவதற்காக கொண்டு வரக்கூடியதா என்னது? கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். இது டைப்ஸ் ஆஃப் பில்ஸ். சரியா? டைப்ஸ் ஆஃப் பில் அப்படின்ற வகையில் இப்படி நம்ம அதனுடைய சோர்ஸ் அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறோம், அதனுடைய நேச்சர் அடிப்படையில் 4ஆக பிரிக்கிறோம். இதுல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம ஏற்கனவே ஒரு தனி கிளாஸாகவே பார்த்துருக்கோம். இப்போ பொதுவா லா மேக்கிங் ப்ரொசீஜர், தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்ற வகையில நம்ம ஆர்டினரி பில்லை தான் பார்க்க போறோம். ஏன்னா ஆர்டினரி பில் தான் மெஜாரிட்டி, நிறைய வரக்கூடியது என்னதுதான்? ஆர்டினரி பில். அப்போ ஆர்டினரி பில்
சாதாரண மசோதா என்று சொல்லக்கூடிய ஆர்டினரி பில்லை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் என்னெல்லாம் பண்ணணும், போத் ஹவுசஸ் ஹேஸ் டு பாஸ், ஃபர்ஸ்ட் ஹேவ் டு பாஸ், மெஜாரிட்டி அடிப்படையில் பாஸ் பண்ணணும், அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு போகணும், பிரசிடென்ட்டுக்கு அசன்ட் கொடுத்த பின்னால் அது ஆக்டாக மாறும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அதை சிம்பிளாக பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்குறப்போ அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் அல்லது ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் முதல் அவையில் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹவுஸில் என்ன நடக்க போகுது, சரியா? ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுலேயே 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் முதல் முறை வாசிப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீடிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செகண்ட் ரீடிங், அதுக்கப்புறம் தேர்ட் ரீடிங் அப்படின்ற ஒன்று. தேர்ட் ரீடிங் இதுதான் ஸ்டேஜ். அப்போ ஒரு அவையில் பண்ணணும். அப்போ ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன்ட்ரடியூஸ் எய்தர் இன் லோக்சபா ஆர் ராஜ்யசபா. லோக்சபாலையும் பண்ணிக்கலாம், ராஜ்யசபாலையும் பண்ணிக்கலாம். மணி பில்லுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும், லோக்சபாவில் மட்டுமே இன்ட்ரடியூஸ் செய்யணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. நம்ம மணி பில் பார்க்குறப்ப பார்ப்போம். ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் எய்தர் இன் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, ஏதேனும் ஒரு அவையில். அதான் சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு மீன் பண்ணி சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா லோக்சபாவாக இருக்கலாம் அல்லது ராஜ்யசபாவாக இருக்கலாம், எங்கேனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம், சரியா? அப்போ இதில் இந்த செகண்ட் ரீடிங் தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ரீடிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், செகண்ட் ரீடிங் தான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். செகண்ட் ரீடிங்கில் ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. 4 ஸ்டேஜஸில் அதில் ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜென்ரல் டிஸ்கஷன், கமிட்டி லெவல் டிஸ்கஷன், கமிட்டி ஸ்டேஜ், ஜென்ரல் ஸ்டேஜ் அல்லது கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படி சொல்லலாம். கன்சிடரேஷன் ஸ்டேஜ்னு சொல்லலாம். கன்சிடரேஷன் ஸ்டேஜ், அப்புறம் கமிட்டி ஸ்டேஜ், கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியனுக்கு விடுவாங்க. பப்ளிக் ஒப்பீனியனுக்கும் விடுவாங்க. இதில் கமிட்டிலே பார்த்தீங்கன்னா 2 கமிட்டி உண்டு. செலக்ட் கமிட்டிக்கு போகும் அல்லது ஜாயின்ட் கமிட்டிக்கு போகும், இப்படிலாம் உண்டு. இது என்னது, செகண்ட் ரீடிங்கில் உள்ள விஷயம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ்லேயும் ஸ்டேஜஸ் உண்டு. சிம்பிளாக பார்க்கல, சிம்பிளாக நான் இப்படி சொல்கிறேன். செகண்ட் ஹவுஸ்லையும் இதே மாதிரி போகும். செகண்ட் ஹவுஸ், இன் செகண்ட் ஹவுஸ் இரண்டாவது அவையில் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்ட்டு போகும். அதே ப்ரொசீஜர் போயிட்டு எங்கே போகும், அடுத்ததான் பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட்டு கன்சென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா இட் வில் இன்க்ளூட் இன் த ஸ்டாச்சு புக். அவ்வளோதான், இது வந்து ப்ரொசீஜர். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஆர்டினரி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் எய்தர் இன் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, எங்கேனாலும் இன்ட்ரடியூஸ் செய்யப்படலாம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸில் என்ன நடக்கு, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் என்ன நடக்கு? ஃபர்ஸ்ட் ஹவுஸை பார்த்துட்டோன்னா செகண்ட் ஹவுஸ் ஈஸி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ், இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன நடக்கு, முதல் அவையில் என்ன நடக்கு சொல்லியாச்சு. இது எங்கனாலும் இன்ட்ரடியூஸ் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆர்டினரி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் எய்தர் இன் லோக்சபா ஆர் ராஜ்யசபா, எங்கனாலும் இன்ட்ரடியூஸ் செய்யப்படலாம். அப்போ எந்த ஹவுஸ், இது லோக்சபாவாக இருக்கலாம் அல்லது ராஜ்யசபாவாக இருக்கலாம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போ இது என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது ரொம்ப சிம்பிளானது தான். ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரடியூஸ்ட் பை மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இன்கேஸ் கவர்மெண்ட் பில்லாக இருக்குது அப்படின்னா மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ப்ரைவேட் பில்லாக இருக்குது அப்படின்னா எம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் பை மினிஸ்டர். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னால் ஷுட் அப்ளை ஃபார் லீவ். லீவ் மீன்ஸ் என்னென்னா, இங்கே பெர்மிஷன் வாங்குறது தான் இங்கே லீவ்னு சொல்கிறோம். அப்ளை ஃபார் லீவ், இசைவு அப்படின்னு சொல்லலாம். இசைவாணை, ஒப்புதல் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பார்த்தோமா? அதுதான் லீவ் என்பது இசைவாணை, தட் இஸ் ஒப்புதல்.
பெர்மிஷன் வாங்குறோம். should apply for leave. அப்போ பிஃபோர் தட் they should apply for leave. அப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றது அமைச்சரா இருக்கலாம் அல்லது ஒரு எம்பியா இருக்கலாம். இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, he read title, objectives எல்லாத்தையும் ரீட் பண்ணி சொல்லுவாங்க. இந்த பில்ல நாங்க எதுக்காக கொண்டு வர்றோம், நான் எதுக்காக இதை அறிமுகப்படுத்துறேன், இந்த பில்லுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதனுடைய நோக்கங்கள் என்ன, என்ன காரணத்துக்காக அதை கொண்டு வர்றோம், அதில் உள்ள முக்கியமான டைட்டில்ஸ் என்ன, அதில் எத்தனை ஆர்டிகிள்ஸ் இருக்கு, ஏதாவது ஷெட்யூல் இருக்கா, இதை பற்றி ஒரு சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுவார். யாரு, மினிஸ்டரோ அல்லது எம்பியோ பேசுவாங்க. அவ்வளோதான். முடிஞ்ச உடனே என்ன ஆகும், இட் வில் பப்ளிஷ் இன் கெசட். கெசட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அரசாங்க இதழ் என்று சொல்லக்கூடிய கெசட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. கெசட்ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனதாக அர்த்தம். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல மொத்தமே இவ்வளோதான் விஷயம். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல என்ன நடக்கு பாருங்க, இன்ட்ரோடியூஸ் பை எ மினிஸ்டர் ஆர் எம்பி. பிஃபோர் இன்ட்ரோடியூசிங், பிஃபோர் த இன்ட்ரோடக்ஷன் தே ஷுட் அப்ளை ஃபார் லீவ். யார்கிட்ட, ப்ரிசைடிங் ஆஃபீஸர்கிட்ட. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து அவர் என்ன பண்ணுவார், சாங்ஷன் பண்ணுவார். லீவ் மீன்ஸ் இசைவு, ஒப்புதல் கொடுக்குறாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரு அப்படின்றத அர்த்தம். ஒப்புதல் கொடுத்த பின்னால இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டைட்டில், அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பில்ல உள்ள விஷயங்களை ரீட் பண்ணி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, கெசட்டில் பப்ளிஷ் பண்ணி பப்ளிக்குடைய பார்வைக்கு விட்டுருவாங்க. கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கெசட்டில் பப்ளிஷ் பண்ணாலே பப்ளிக் பார்க்கலாம் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீடிங். இதில் இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோ டிஸ்கஷன். இங்கே எதுவும் நடக்கலை, டிஸ்கஷன் எதுவுமே நடக்கலை. இதை பற்றி நோ ஓட்டிங் எதுவும் கிடையாது. நோ ஓட்டிங், நோ டிஸ்கஷன், நோ ஓட்டிங் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அண்டு அப்ஜெக்டிவ், டைட்டில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி சொல்றது, அப்புறம் கெசட்டில் பப்ளிஷ். அவ்வளோதான். இதோட முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சது. சரியா? அடுத்ததா செகண்ட் ரீடிங் வந்துடும். செகண்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் போயாச்சு. அடுத்த ஸ்டேஜ் இது வந்து செகண்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல செகண்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் பிரிண்ட் அவுட். அதை பற்றி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து அண்ட் கிவன் டு ஆல் எம்பிஸ். ஆல் எம்பிஸ், எல்லா எம்பிக்களுக்கும் இதனுடைய காப்பியை கொடுத்துருவாங்க. சரியா? கொடுத்துட்டு இதை வந்து கன்சிடரேஷனுக்கு, கன்சிடரேஷன் டேட் சொல்லிடுவாங்க. கன்சிடரேஷன் டேட், என்னைக்கு நாங்கள் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க போகிறோம், இம்மிடியட்லியா, இன்னைக்கே எடுக்க போகிறோமா, ஆர் சர்டன் டேட், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு தேதிக்கு இதை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுக்கிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாரும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தட் பில் மாடல் டிராஃப்ட் ப்ரொபோசலை கொடுத்துருவாங்க. கொடுத்து கன்சிடரேஷனுக்கு எடுத்து என்ன பண்ணிடுவாங்க, சர்டன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சொல்லிடுவார். இது செகண்ட் ரீடிங்கில் ஃபர்ஸ்ட் நடக்கும். அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து இது பண்ணிடுவாங்க. கொடுத்துட்டு கமிட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த லெவலில் கமிட்டி முன்னால் வைப்பாங்க. என்ன கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செலக்ட் கமிட்டி அப்படின்ற கமிட்டியில் வைக்கலாம். தேர்வு குழுன்னு சொல்லுவாங்க, செலக்ட் கமிட்டி, அல்லது ஜாயிண்ட் கமிட்டி. ரெண்டு கமிட்டியில் ஒரு கமிட்டி கொடுத்துருவாங்க. ஜாயிண்ட் கமிட்டி, செலக்ட் கமிட்டி அல்லது ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்ற கமிட்டி கொடுத்துருவாங்க. செலக்ட் கமிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஹவுஸில் இன்ட்ரோடியூஸ் செய்யப்படுதோ அந்த ஹவுஸை சேர்ந்த மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ் மெம்பர்ஸ் மட்டும் இருப்பாங்க. ஜாயிண்ட் கமிட்டினா ரெண்டு அவை மெம்பர்ஸும், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தட் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, எந்த ஹவுஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அந்த ஹவுஸ் மட்டும் இல்லாம இன்னொரு ஹவுஸ் மெம்பர்ஸும் இருப்பாங்க. அதுதான் என்னது, ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்ட்டு பேர். ஜாயிண்ட் கமிட்டி அப்படின்ட்டு பேர். அப்போ ஜாயிண்ட் கமிட்டிக்கும் இருக்கலாம். இப்போ செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம் அல்லது ஜாயிண்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம். செலக்ட் கமிட்டினா அந்த கன்சர்ன் ஹவுஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஜாயிண்ட் கமிட்டினா போத் ஹவுசஸ் உடைய மெம்பர்ஸும் இருப்பாங்க. சரியா?
அனுப்பிடுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்குலேட் ஃபார் பப்ளிக் ஒப்பீனியனுக்கும் அனுப்பிவிடுவாங்க. ஃபார் பப்ளிக் ஒப்பீனியன், பொதுமக்களும் அது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சர்க்குலேட் ஃபார் பப்ளிக் ஒப்பீனியன் பாருங்க. அப்போ செகண்ட் ரீடிங்ல, ஃபர்ஸ்ட் ரீடிங்ல கெசட் பப்ளிஷ் பண்ணி முடிஞ்சது. செகண்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீரியட் செகண்ட் ரீடிங் டேட் அப்படின்ற பீரியட்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்து எம்பிக்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்ததா கன்சிடரேஷன் டேட்டை சொல்லிடுவாங்க. இன்னைக்கு மதியமே எடுக்கிறோம் அல்லது ஒரு வாரம் கழித்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு டேட்டை சொல்லிடுவாங்க. சரியா? அடுத்ததா கமிட்டி லெவலுக்கு போயிடும். கமிட்டி லெவலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும் அல்லது ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்பணும். செலக்ட் கமிட்டின்றது லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா லோக்சபா மெம்பர்ஸ் உள்ளது தான் செலக்ட் கமிட்டி. ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ராஜ்யசபாவில் உள்ளது தான் செலக்ட் கமிட்டி. ஜாயின்ட் கமிட்டின்றது 2 மெம்பர்ஸும் இருப்பாங்க, அதுதான் ஜாயின்ட் கமிட்டி. ஜாயின்ட் கமிட்டியுடைய கன்சிடரேஷனுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் இட் ஆல்சோ சர்க்குலேட் ஃபார் தி பப்ளிக் ஒப்பீனியன், பொதுமக்களுக்காக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பொதுமக்களும் தொடர்பாக அதை வியூ பண்ணி தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், கரெக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது சஜஷன்ஸை சொல்லலாம் அப்படின்ற வகையில் பொதுமக்களுடைய பார்வைக்கு அதை இது பண்ணி விட்டுருவாங்க. சரியா? ரைட். இப்போ கமிட்டிக்கு வருது, கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்கிறோம். கமிட்டி ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செலக்ட் கமிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த செலக்ட் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கிளாஸ் பை கிளாஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க. ரூல் பை ரூலாக, கிளாஸ் பை கிளாஸாக எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதை அனலைஸ் பண்ணி ஆய்வு பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா கரெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. கரெக்ஷன்ஸ் அல்லது அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பண்றாங்க. கிளாஸ் பை கிளாஸ் அனலைஸ் பண்றாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு நினைச்சுன்னா அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. சரியா? பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஹவுஸ்க்கு திரும்ப அனுப்பிச்சிடுறாங்க. எந்த ஹவுஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு என்ன பண்றாங்க, ரிட்டர்ன் பண்ணி விட்டுறாங்க. ரிட்டர்ன் பண்ண உடனே திரும்பவும் ஹவுஸ்க்கே வருது. ஹவுஸ்ல என்ன பண்றாங்க, கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் பேர் என்னது, கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அந்த ஹவுஸ்க்கு திரும்பவும் வருது. எங்க இருந்து, கமிட்டிட்ட இருந்து வந்துருது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கஸ் பண்றாங்க. கிளாஸ் பை கிளாஸ் இன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் பை கிளாஸ், செக்ஷன் பை செக்ஷன் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களும் அமெண்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமா, திருத்தங்கள் சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணா அக்செப்ட் பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா பண்ணுவாங்க, திருத்தங்கள் பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஓட்டிங், கிளாஸ் பை கிளாஸ் ஓட்டிங், ஒவ்வொரு செக்ஷன் பை செக்ஷனா பேசி பேசி ஓட்டிங், டிஸ்கஷன் அண்ட் ஓட்டிங். டிஸ்கஸ் பண்றாங்க, அது கரெக்ஷன் ஏதாவது இருக்குன்னா பாக்குறாங்க, அதை அப்ரூவல் பண்ணிட்டு ஓட்டிங் விடுறாங்க. ரூல் பை ரூலா பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பேசி இவங்க ஏதாவது அப்போஸ் பண்றாங்க, ஓகே இப்படி மாத்திக்கும், ஓகே டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப இதுக்கு ஓகே, அந்த ரூல் நம்பர் 13 ஓகேவா, ஓகே, ரூல் நம்பர் 14 ஓகேவா, ஓகே அப்படின்ட்டு ஒவ்வொரு இதா போயிட்டு என்ன பண்றாங்க, அந்த ஹவுஸ்ல உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே பேப்பர் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ அவர் ரீட் பண்றாரு. ரீட் பண்ணிட்டு இது ஓகே, ஆனால் இந்த வார்த்தையை மாத்துங்க, யாராவது அப்ஜெக்ட் பண்றாங்க, ஓகே இதை மாத்திக்கும், கரெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு ஓகே இதுக்கு எல்லாம் ஓகே பண்றீங்களா, எஸ் ஆர் நோ, எஸ் ஓகே. அப்போ இது இந்த ரூல் ஓகே, அடுத்த ரூல் நம்பர் 14, அடுத்த ரூல் நம்பர் 15, அப்படியே ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி என்ன பண்றாங்க, ஓட்டிங் விட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்றாங்க. இதுதான் செகண்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங்கை பொறுத்தவரை இதுதான். இப்போ ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, ஆட் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க. இதுக்கு பேரு கன்சிடரேஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு பேர். ஈச் கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸும் கிளாஸ் பை கிளாஸ் செப்பரேட்லி டிஸ்கஸ் பண்றாங்க, செப்பரேட்லி ஓட்டிங்க்கு விடுறாங்க. ஓட்டிங்க்கு விட்டு ஏதாவது கரெக்ஷன் இருக்கா, மெம்பர்ஸ் கேன் மேக் அமெண்ட்மெண்ட்ஸ். மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா சொல்லலாம். கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை ஆட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு பேர் தான் செகண்ட் ரீடிங் அப்படின்ட்டு பேர். செகண்ட் ரீடிங் அப்படின்ட்டு பேர். அப்போ செகண்ட் ரீடிங் இதோட முடியுது. முடிஞ்ச உடனே எங்க போயிடுவாங்க, அடுத்து தேர்ட் ரீடிங் போயிடுவாங்க. தேர்ட் ரீடிங் போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல
ஃபர்ஸ்ட் ரீடிங்கிறது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீடிங் என்னதுதான், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ரீடிங் த டைட்டில்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அப்புறம் கெசட்ல பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க. செகண்ட் ரீடிங் வந்த உடனே தான் என்ன பண்றாங்கன்னா அது கன்சிடரேஷன் டேட் ஒதுக்குறாங்க, அல்லது என்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்றத முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு பப்ளிக் ஒப்பீனியனுக்கு சர்க்குலேட் பண்ணி விட்டுறாங்க, கமிட்டிக்கு அனுப்புறாங்க. என்ன கமிட்டிக்கு அனுப்புறாங்க, செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம் அல்லது ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம். செலக்ட் கமிட்டின்றது அந்த கன்சர்ன் ஹவுஸ் உடைய மெம்பர்ஸ் உள்ளது தான் செலக்ட் கமிட்டி. ஜாயின்ட் கமிட்டி என்பது 2 அவைகளும் சேர்ந்த உறுப்பினர்களை கொண்டது தான் ஜாயின்ட் கமிட்டி. எங்கேயா அனுப்புறாங்க. இப்போ கமிட்டியுடைய ஸ்டேஜ், கமிட்டி லெவல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமிட்டிக்கு போகுது, கமிட்டியில் கிளாஸ் பை கிளாஸ் எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதாவது கரெக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கா, அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. சரியா, பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் ஹவுஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஹவுஸில் கன்சிடரேஷன் ஸ்டேஜ், ஹவுஸில் என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் பை கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிளாஸ் பை கிளாஸ் இண்டிவிஜுவலி ஓட்டிங் போகிறாங்க. இந்த விதிகளுக்கு எல்லாரும் ஓகேயா, எஸ் ஓகே, நோவா கரெக்ஷன் என்ன பண்ணணும், இவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ரீட் பண்ணி கரெக்ஷனை ஆட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் செகண்ட் ரீடிங் அப்படின்ட்டு பேர். அடுத்ததா தேர்ட் ரீடிங். அப்போ செகண்ட் ரீடிங் தான் பெரிய ப்ராசஸ். தேர்ட் ரீடிங் சிம்பிளா முடிஞ்சிடும். தேர்ட் ரீடிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன், அவ்வளவுதான். ஓட்டிங் ரெண்டே விஷயம்தான், கரெக்ஷன் அமெண்ட்மெண்ட் எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ புட் ஃபார் ஓட்டிங், ஓட்டிங்க்கு விட்டுருவாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கேட்பாங்க, ஸோ இந்த ஆக்டுக்கு ஃபேவரா இருக்கிறது யாரு, சே எஸ் ஆர் நோ. எஸ்னா ஐ எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐனா எஸ்ன்னு அர்த்தம், எஸ் அப்படின்னு அர்த்தம். நோனா நோ. ஹூ ஆர் இன் ஃபேவர் ஆஃப் திஸ் ஆக்ட், ஹூ ஆர் இன் ஃபேவர் ஆஃப் திஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ செக்ஷன் கிளாஸ் பை கிளாஸ்லாம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஏற்கனவே செகண்ட் ரீடிங்கில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு, செக்ஷன் பை செக்ஷனாக கிளாஸ் பை கிளாஸாக எல்லாத்தையும் கேட்டாச்சு, கரெக்ஷன் பார்த்தாச்சு, அமெண்ட்மெண்ட் போட்டாச்சு, எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. தேர்ட் ரீடிங் வந்தாச்சு. ஹூ ஆர் இன் ஃபேவர் ஆஃப் திஸ் அமெண்ட்மெண்ட் பில், ஓகே, சே எஸ் ஆர் நோ. எஸ்னா என்ன சொல்லுவாங்க, ஐ அப்படின்னு கொடுப்பாங்க, ஐ ஆர் நோ. ஐ, ஹூ ஆர் இன் ஃபேவர், ஐ, யாரெல்லாம் ஐ சொல்றாங்க, ஓகே, யாரெல்லாம் நோ சொல்றாங்க, ஓகே, கவுண்டிங் பார்க்குறோம், மெஜாரிட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஐ திங்க் த ஐ ஹேவ் இட் அப்படின்றவர், ஐ திங்க் த ஐ ஹேவ் இட். எஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணிடுறாரு, ஹி வில் ஆத்தன்டிகேட், பில் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சொல்லிடுவார் ஆஃப்டர் த ஆத்தன்டிகேஷன், அவர் சொல்லிடுவார் இங்கே பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஆத்தன்டிகேட்டட் பை ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யாரோ, யார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் ஹவுஸ். இன்கேஸ் லோக்சபானா யார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. இன்கேஸ் ஆஃப் ராஜ்யசபானா யார் ப்ரிசைடிங் ஆஃபீஸர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சரியா, அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் அதுக்கான ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அப்போ யார் அங்கே இருக்காங்களோ அவங்க சொல்லணும், அவ்வளோதான். அது அந்த நேரத்தில் யார் டெபுட்டி ஸ்பீக்கராக இருக்கலாம், அங்கே டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவாக இருக்கலாம் இல்லையா, யாருனாலும் இருக்கலாம். அப்போ அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து ஆத்தன்டிகேட் பண்ணணும், இங்கே பாஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு ஆத்தன்டிகேட் பண்ணணும். அப்போ ஓட்டிங், ஓட்டிங் எப்படி, மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட், பிரசன்ட் அண்ட் ஓட். இருந்து வாக்களித்தவர்கள்ல பாதிக்கு மேல மெஜாரிட்டியை பெற்றிருக்கணும். எஸ் பெற்றுச்சு அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல பில்லு அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். நோ, இது மெஜாரிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பில் காட் ரிஜெக்டட் அப்படின்னு அர்த்தம். அக்செப்ட் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும், இட் கோஸ் டு செகண்ட் ஹவுஸ், இரண்டாவது அவைக்கு போகும், செகண்ட் ஹவுஸுக்கு போகும். ரிஜெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நாட் பிகம் ஆக்ட், சட்டமாக மாறாது, அப்படியே பெண்டிங் ஆயிரும், நாட் பிகம் ஆக்ட். ஆக்சுவலாக இங்கே என்ன, இஃப் இட்ஸ் அ கவர்மெண்ட் பில், அரசாங்கம் கொண்டு வந்து அந்த மசோதா தோல்வி அடைந்தால் the government have to resign, அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன், மெஜாரிட்டி இழந்துட்டாங்க அப்படின்றது அதனுடைய மீனிங்காக நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ அந்த வகையில் இதாகுது. அப்போ தேர்ட் ரீடிங்கிறது ஜஸ்ட் ஓட்டிங் தான். தேர்ட் ரீடிங்கில் நோ டிஸ்கஷன், நோ அமெண்ட்மெண்ட்ஸ், நோ கரெக்ஷன்ஸ், நோ வியூவிங் ஆஃப் கிளாஸ் பை கிளாஸ், நோ எக்ஸாமினிங் ஆஃப் கிளாஸ் பை கிளாஸ், எதுவும் கிடையாது. என்னது, டைரக்டாக ஓட்டிங் தான். அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன், ரெண்டில் ஒன்று. இந்த மசோதாவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா,
இந்த மசோதாவிற்கு ஆதரவாக இருப்பவர்கள் யார் கேட்குறாரு. சே எஸ் ஆர் நோ. எஸ், தட் இஸ் ஐ ஆர் நோ. ஐ who are in favor of this act, who are in favor of this bill, ஐ சொல்றாங்க. சொன்னாங்கன்னா ரைட், ஓகே, ஐ இத்தனை இருக்கு. who are against the bill, நோ யாரெல்லாம் இருக்காங்க, நோ. கவுண்ட் பார்க்குறோம், பார்க்குறதுல மெஜாரிட்டி இருக்கு. தென் the bill is accepted in the first house. யார் ஆதென்டிகேட் பண்றா? ஆதென்டிகேட் பை த ப்ரிசைடிங் ஆஃபீஸர். அந்த அவையினுடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பண்றாரு. லோக்சபான்னா ஸ்பீக்கர் பண்றாரு, அல்லது அந்த நேரத்தில் டெபுட்டி ஸ்பீக்கர் இருக்காரா பண்ணலாம், அல்லது பேனல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ். அங்கே அதே மாதிரி தான் ராஜ்யசபா சேர்மன் அல்லது டெபுட்டி சேர்மன் யார் இருக்காங்களோ, ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்காங்களோ, அவங்க ஆத்தென்டிகேட் பண்ண உடனே என்ன ஆகும்? செகண்ட் ஹவுஸுக்கு போயிடும். பில் எங்கே போயிருச்சு? செகண்ட் ஹவுஸுக்கு போயிடுச்சு. அப்போ செகண்ட் ஹவுஸ், பில் இன் செகண்ட் ஹவுஸ். பில் செகண்ட் ஹவுஸுக்கு போயிடுச்சு. அது லோக்சபாவாக இருக்கலாம் அல்லது ராஜ்யசபாவாக இருக்கலாம். லோக்சபா பாஸ் பண்ணாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போகுது, ராஜ்யசபா போய் பாஸ் பண்ணாங்கன்னா எங்கே போயிருது? எங்கே போயிருது? லோக்சபாவுக்கு போகுது. ஸோ பில் கோஸ் டு செகண்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸில் இதே தான் ஃபர்ஸ்ட் ரீடிங் அதே முறையில் போகும். ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணுவாங்க, செகண்ட் ரீடிங் பண்ணுவாங்க, செகண்ட் ரீடிங், அப்புறம் தேர்ட் ரீடிங், அதே மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரோடியூஸ் பை அ மினிஸ்டர் ஆர் எம்பி. இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, ரீட் த டைட்டில், அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி சொல்லுவாங்க. உடனே கெசட்ல பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹவுஸ் ராஜ்யசபானா ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கெசட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் ரீடிங், அங்கே செலக்ட் கமிட்டி செகண்ட் ரீடிங்ல என்ன பண்ணுவாங்க? அங்கே டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கன்சிடரேஷன் டேட்டுக்கு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கமிட்டி ஸ்டேஜுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கே உள்ள செலக்ட் கமிட்டி முடிவு பண்ணும். அவங்க கரெக்ஷன் பார்க்கணும்னா பார்க்குறாங்க, சரியா? செக்ஷன் பை கிளாஸ் they will examine. அவங்க அங்கே கரெக்ஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் எதாவது இருக்குன்னா பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஹவுஸ்க்கு அனுப்பி வைப்பாங்க. ஹவுஸில் என்ன பண்ணுறாங்க? ஹவுஸில் கன்சிடரேஷன் ஸ்டேஜ் வந்துடுது, டிஸ்கஸ் பண்ணுறாங்க கிளாஸ் பை கிளாஸ். செகண்ட் ஹவுஸ்லையும் கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. அமெண்ட்மெண்ட் எதாவது இருக்குன்னா சொல்கிறாங்க, சரியா? அப்புறம் அதையும் கிளாஸ் பை கிளாஸ் ஓட்டிங் விடுவாங்க. ரூல் 14க்கு யாரெல்லாம் ஓகே பண்ணுறீங்க, ரூல் 15க்கு யார் ஓகே பண்ணுறீங்க, யார் 16க்கு யார் ஓகே பண்ணுறீங்க, எஸ் ஆர் நோ, இதில் ஏதாவது கரெக்ஷன் வேணுமா, அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் ரீடிங்கில் என்ன பண்ணுவாங்க? இங்கே ஓட்டிங்க்கு விடுறாங்க. தேர்ட் ரீடிங்கில் என்ன பண்ணுறாங்க? ஓட்டிங்க்கு விடுறாங்க. அப்போ இங்கே தேர்ட் ரீடிங்கில் ஓட்டிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இதில் சில முடிவுகளை அவங்க மேற்கொள்ளலாம். செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க? பாஸ் த பில். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அனுப்பின பில்ல வித்தவுட் அமெண்ட்மெண்ட், எந்தவித கரெக்ஷனும் இல்லாம அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அமெண்ட்மெண்ட் எந்தவித கரெக்ஷனும் இல்லாம இன்கேஸ் லோக்சபா பாஸ் பண்ணி அனுப்புது, அதை ராஜ்யசபா அப்படியே பாஸ் பண்ணிடுது, எந்த கரெக்ஷனும் இல்லை. பாஸ் த பில் வித்தவுட் எனி அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா இது எங்க போயிடும்? உடனே எங்க அனுப்பிடுவாங்க? will be sent to the assent of the president. president உடைய ஒப்புதலுக்கு அனுப்பிடுவாங்க. sent to president, assent of the president. president உடைய ஒப்புதலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு, பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் டிசிஷன், செகண்ட் ஹவுஸ் பாஸ் த பில் வித்தவுட் அமெண்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வந்திருக்கு, வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணல, ஓட்டிங்லையும் பாஸ் ஆயிருச்சு, பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நேரம் எங்க அனுப்பிடுவாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஃபார் அசென்ட், ஒப்புதலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன அனுப்பிச்சோ அதை அப்படியே நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நேரம் எங்க போயிடும்? பிரசிடென்ட்டுக்கு போயிடும். ரெண்டாவது விஷயம், பாஸ் த பில். பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட்ஸ். வித் அமெண்ட்மெண்ட்ஸ் கரெக்ஷன் போட்டு திருத்துறாங்க. இவங்களும் சில விஷயங்கள் திருத்துறாங்க. எங்களுக்கு ரூல் 16 தட் இஸ் கிளாஸ் 16ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதில் ஒரு கரெக்ஷன் பண்றோம், இவங்க பண்றாங்க. பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். செகண்ட் ஹவுஸும் பண்ணலாம். போத் ஹவுசஸ் ஹேவ் த சேம் ரைட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆர்டினரி பில்ஸ். அப்போ இவங்களும் கரெக்ஷன் பண்ணணுமா? பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா எங்க அனுப்புவாங்க? பாஸ் த பில் பட் வித் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எங்க அனுப்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அனுப்புவாங்க? டு த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு திரும்பவும் போகும். பில் எங்க போகும்? ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு போயிடும். எதுக்கு? ஃபார் ரீகன்சிடரேஷன். அவங்க திரும்ப கன்சிடர் பண்ணணும். ரீகன்சிடரேஷன். ஆமா, செகண்ட் ஹவுஸ்ல என்ன கரெக்ஷன் பண்றாங்க? இன்கேஸ் செகண்ட் ஹவுஸ்ல கிளாஸ் நம்பர் 16ல கரெக்ஷன் பண்றாங்க,
செக்ஷன் நம்பர் 16ல கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அவங்க கரெக்ஷனை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ எங்கே பண்ணுவாங்க? திரும்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்புகிறாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லோக்சபா வைங்க, செகண்ட் ஹவுஸ் ராஜ்யசபா. அப்போ இப்போ ராஜ்யசபா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரூல் 16ல கரெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ திரும்ப லோக்சபாவுக்கு அனுப்பி லோக்சபாவுடைய கன்சென்ட் அதில் வேணும், ஒப்புதல் வேணும். இல்லாமல் இவங்க நேரடியாக அனுப்ப முடியாது. அப்போ இவங்க ஏதாவது பாஸ் த பில்லை பாஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் வித் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா எங்கே போகும் பில்லு? திரும்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு போகுது. ஃபார் தேர் கன்சிடரேஷனுக்காக திரும்பவும் அனுப்புகிறாங்க. ஏன்னா அதில் முரண்படுது. ரூல் நம்பர் 16ல 2 ஹவுசஸும் முரண்படுது. அப்போ திரும்ப ஃபர்ஸ்ட் ஹவுஸுடைய கன்சென்ட்டுக்காக திரும்பவும் அனுப்பிடுறாங்க. ரைட். மூன்றாவது முடிவு இவங்க என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க கெப்ட் பெண்டிங் போடலாம். எவ்வளோ நாள் பெண்டிங் போடலாம்? கெப்ட் பெண்டிங். ஒன்றும் முடிவே எடுக்கலையா, அப்படியே பெண்டிங் போட்டு வைக்கிறாங்க. போடலாமா? போட்டுருவாங்க. பில்லை பெண்டிங் போடணும்னா போட்டுடலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 6 months டியூரேஷன். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பாஸ் பண்ணி அனுப்பின பில்லை இவங்க 6 months வரைக்கும் பெண்டிங் போட்டு வச்சிடுறாங்க. பெண்டிங் போட்டு வச்சுட்டாங்க. நோ ஆக்ஷன் டேக்கன் பை செகண்ட் ஹவுஸ் ஃபார் மோர் தேன் 6 months. 6 months அப்படியே பெண்டிங் போட்டு வச்சிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தே கேன் ஆல்சோ ரிஜெக்ட் த பில் ஆல் டுகெதர். இல்லையா, எங்களுக்கு விருப்பமே இல்லை, ரிஜெக்ட் த பில். ரிஜெக்டும் பண்ணலாம். ரிஜெக்ட் த பில் ஆல் டுகெதர் அப்படின்னா என்ன ஆகும்? இது டஸ் நாட் பிகம் ஆக்ட். நாட் பிகம் ஆக்ட். ஆக்டுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் செகண்ட் ஹவுஸ் கம்ப்ளீட்லி அப்போஸ் பண்ணுறாங்க. நிச்சயமாக அவ்வளோதான், அது லேப்ஸ் ஆயிரும். ஆனால் பெண்டிங் போடுறாங்க 6 months அப்படின்னா அதுக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இன்னும் உயிர் இருக்கு. அப்போ இந்த 2-3 சூழல்களில் என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ செகண்ட் ஹவுஸ்க்கு வருது. செகண்ட் ஹவுஸ்ல அதே மாதிரி 3 ரீடிங்ஸ், ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்கு. இதில் தேர்ட் ரீடிங் வர்றப்போ அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா நேரடியாக பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலுக்காக போயிடுது, அசன்ட்டுக்காக போயிடுது. எந்த இஷ்யூவும் இல்லை. அமெண்ட்மெண்ட் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க, திருத்தம் பண்ணி பண்ணுறாங்கன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய கருத்து இன்கேஸ் ரூல் நம்பர் 16 அப்படின்னா அந்த ஆர்டிகல் நம்பர் 16 கரெக்ஷனுக்காக அங்கே இவங்க பண்ணியிருக்காங்க. அது அவங்களும் அசன்ட் கொடுக்கணும். இப்போ அதுக்காக அங்கே போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எந்த முடிவு எடுக்காமல் கெப்ட் பெண்டிங் ஃபார் மோர் தேன் 6 months அப்படின்னாலும் பெண்டிங்காக தான் கிடக்குது. பெண்டிங்காக கிடக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கட்டை நிலை உண்டாகும் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லெவலில். இப்படி முட்டுக்கட்டை நிலை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் தேர்டுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயிண்ட் சிட்டிங் போடுவாங்க, கூட்டம் போடுவாங்க. ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங்க்கு சம்மனிங் விடுவார் யாரு? பிரசிடென்ட். 2 அவைகளையும் பெண்டிங் இருக்கு. இன்கேஸ் பாருங்க, செகண்ட் ஹவுஸ் பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட்ஸ், இட் கோஸ் டு திரும்ப ரீகன்சிடரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போகுது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய கரெக்ஷனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பெண்டிங் போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இவங்க செகண்ட் ஹவுஸ் பண்ண கரெக்ஷனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க அமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க, இதை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் பெண்டிங் கிடக்கு. இது ஒரு பிரச்சனையாகுது. செகண்ட் ஹவுஸ் முதல்ல அனுப்பி வச்சதே என்ன பண்ணுறாங்க, அவங்க கன்சிடர் பண்ணாமல் கெப்ட் பெண்டிங் போட்டுறாங்க. 6 months பெண்டிங் ஆயிருக்கு. அப்போ இங்கே பெண்டிங்காக இருக்கு, இங்கே பெண்டிங்காக இருக்கு. இதை மாதிரி பெண்டிங் சூழ்நிலைகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாயிண்ட் சிட்டிங்க்கு சம்மன் பண்ணுவார் பிரசிடென்ட். சம்மனிங் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டத்திற்கு பிரசிடென்ட் அழைப்பு விடுப்பார். அப்போ 2 அவைகள் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. 2 அவைகள் உறுப்பினர்களையும் ஒரே அவையில கூட்டி உட்கார வச்சிருவாங்க. 2 பேரையும் ஒன்னா கூட்டி உட்கார வச்சிருவாங்க. 2 அவை மெம்பர்ஸும் இதுல உள்ள இருப்பாங்க, ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க. இதுல மெஜாரிட்டி பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட், இதை பார்ப்பாங்க. பிரசன்ட் அண்ட் ஓட் பார்ப்பாங்க. 2 அவைகளையும் பார்ப்பாங்க. பொதுவாக ஜாயிண்ட் சிட்டிங் போட்டால் யார் டாமினேட் பண்ணுவா? லோக்சபா மெம்பர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. காரணம் அங்கே ஸ்ட்ரென்த் அதிகம், 543 இருக்கு. ஆனால் இவங்க எவ்வளவுதான் 245 தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட பாதிக்கும் குறைவாகத்தான் லோக்சபா இருக்கிறாங்க. அப்போ ஜாயிண்ட் சிட்டிங் போடுறப்போ லோக்சபா மெஜாரிட்டியா இருக்காங்கன்னா லோக்சபா டாமினேட் பண்ணி பாஸ் பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ ஜாயிண்ட் சிட்டிங் 2 சூழல்களில் ஜாயிண்ட் சிட்டிங்க்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பாருங்க, செகண்ட் ஹவுஸ்ல வருது. செகண்ட் ஹவுஸ்ல
நிலைகள் எடுக்கலாம். ஒன்று பாஸ் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல எப்படி அனுப்புனாங்களோ அதை அப்படியே பாஸ் பண்ணா தட் இஸ் பாஸ் த பில். வித்தவுட் அமெண்ட்மெண்ட்னா நேராக பிரசிடென்ட்டுக்கு போயிருது. பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட்ஸ்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான் போகுது. ஏன்னா இவங்க கரெக்ஷன் பண்ணதை அவங்க ஒத்துக்கணும். அவங்க ஏற்கனவே அனுப்பிட்டாங்க, ஆனால் இவங்க திரும்ப அதை கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கரெக்ஷன் அவங்க ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்கிட்டு திரும்ப அனுப்பி திரும்ப இவங்க பாஸ் பண்ணா திரும்பவும் பிரசிடென்ட் போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் தே பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட்ஸ் தென் இட் கோஸ் டு ஃபர்ஸ்ட் ஹவுஸ். இஃப் தே ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அக்செப்ட் தேர் கரெக்ஷன், இவங்க கரெக்ஷன் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் என்ன ஆகும், இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து செகண்ட் ஹவுஸ் பண்ண கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நேரம் எங்கே போயிடும், பிரசிடென்ட்டுக்கு போயிடும். இஃப் தே அக்செப்ட் தென் இட் கோஸ் டு பிரசிடென்ட். பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலுக்கு போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் என்ன பண்ணிடுவாங்க, இவங்களுடைய கரெக்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு போயிடும். இஃப் தே நாட் அக்செப்ட், அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா பெண்டிங் ஆயிடும். இவங்க பண்ண கரெக்ஷனை, செகண்ட் ஹவுஸ் பண்ண கரெக்ஷனை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு போயிடும். அவங்க அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அங்கே பெண்டிங் ஆயிடும். அதே சமயம் செகண்ட் ஹவுஸும் என்ன பண்ணலாம், இந்த 3 ரீடிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து முடிவே எடுக்காம ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்லாம் போகவே இல்லை. இவங்க கெப்ட் பெண்டிங், கண்டுக்கவே இல்லை, கெப்ட் பெண்டிங் அப்படின்னா 6 மாதம் ஆயிடுச்சு, இங்கேயும் பெண்டிங்காக இருக்கு. அப்போ இங்கே பெண்டிங்கு இங்கே பெண்டிங்கு இந்த மாதிரி சிக்கல் வந்துச்சுன்னா, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா எங்கே போவாங்க, ஜாயின்ட் சிட்டிங் போவாங்க. ஜாயின்ட் சிட்டிங் ஹூ சம்மன்ஸ் ஃபார் ஜாயின்ட் சிட்டிங், பிரசிடென்ட் சம்மன்ஸ் ஃபார் ஜாயின்ட் சிட்டிங். ஜாயின்ட் சிட்டிங் நம்ம ஒரு தனி செஷன் பார்ப்போம். ஜாயின்ட் சிட்டிங்கில் 2 ஹவுசஸ் உடைய மெம்பர்ஸையும் அட் எ டைம் ஒன்றா உட்கார வச்சு டோட்டலாக மெஜாரிட்டி கவுண்டிங் பார்ப்பாங்க. இப்போ வந்து லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் இங்கே ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பார். லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் தான் ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருப்பார். இப்போ டோட்டலாக மெஜாரிட்டி பார்ப்பாங்க. இதில் இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப எங்கே போயிடும், பிரசிடென்ட்டுக்கு போயிடும். இந்த பில் பாஸ்ட், இங்கே பில் பாஸ் ஆகுது, ஜாயின்ட் சிட்டிங்கில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போயிடும், பிரசிடென்ட்டுக்கு போயிடும். இங்க பாஸ் ஆகல அப்படின்னா ஃபெயில் ஆயிரும். இங்க நாட் பாஸ்ட், பாஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆயிரும், நாட் பிகம் ஆக்ட். அவ்வளவுதான், பில்லாவே லேப்ஸ் ஆயிரும். பில்லாவே லேப்ஸ் ஆயிரும். நாட் பிகம் ஆக்டாக இல்லாம பில்லாவே லேப்ஸ் ஆகி முடிஞ்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேயா? ஓகே. அதே சமயம் இந்த செகண்ட் ஹவுஸ்க்கு ரிஜெக்ட் த பில் ஆல் டுகெதர், அவங்களுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் பவர் இருக்கு. பில் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்பவும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஹவுஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜாயின்ட் சிட்டிங்லாம் போட முடியாது. ரிஜெக்ட் பண்ணனா ஜாயின்ட் சிட்டிங் போட வாய்ப்பே இல்லை, போட முடியாது. அதே இது இவங்க கெப்ட் பெண்டிங் அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் போடுவாங்க. சரியா? இதை போன்ற நிலைகளில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஜாயின்ட் சிட்டிங் போடுவாங்க. ரிஜெக்ட் த பில் ஆல் டுகெதர் அண்ட் நாட் பிகம் ஆக்ட். அப்போ 4 டிசிஷன்ஸை செகண்ட் ஹவுஸ் எடுக்கலாம். ஒன்று, அந்த பில்லை பாஸ் பண்ணலாம் வித்தவுட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்தாருன்னா பிகம் ஆக்ட். அடுத்ததா செகண்ட் முடிவு என்ன பண்ணலாம்னா பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட்ஸ், கரெக்ஷன் பண்ணி அதை பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணான்னா இவங்க பண்ண கரெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, நேராக பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி அசென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க, ஒப்புதலுக்கு அனுப்பிடுவாங்க. இல்லை இவங்க பண்ண கரெக்ஷனை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் நாட் அக்செப்டட் அப்படின்னா அங்கே பெண்டிங் ஆயிடும். சரியா? ரைட்டு. அடுத்து செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணலாம்னா இதை கெப்ட் பெண்டிங், முடிவே எடுக்காம டிசிஷன் எடுக்காம அப்படியே பெண்டிங் போட்டுடலாம். பெண்டிங் போட்டு 6 மாதம் ஆயிடுச்சு, அதே மாதிரி இவங்ககிட்டையும் பெண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட் சம்மன்ஸ் ஃபார் ஜாயின்ட் சிட்டிங், ஜாயின்ட் சிட்டனுக்கு சம்மன் பண்ணுவார். அப்போ 2 ஹவுஸஸையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரே ஹாலில் உட்கார வச்சு அப்போ மெஜாரிட்டி பார்ப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டு பார்ப்பாங்க. இதில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங்கில் பாஸ் ஆயிடுச்சுன்னா திரும்ப பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நேராக இதையும் பாஸ் பண்ணதா, இப்படி ஜாயின்ட் சிட்டிங்கில் பாஸ் ஆயிடுச்சுனாலே 2 அவைகளையும் பாஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணிடலாம். அவ்வளோதான். அப்போ எங்கே அனுப்பிடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இங்கே பாஸ் ஆகலை அப்படின்னா அது லேப்ஸ் ஆயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே போன்று செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணலாம், இந்த பில்லை ரிஜெக்டும் பண்ணலாம். அப்போ அது ஆக்டாக மாறாத மாதிரி என்ன பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். ஸோ அப்போ பிரசிடென்ட்டுக்கு இப்படிலாம் போயிடும். செகண்ட் ஹவுஸ் அப்படியே பாஸ் பண்ணிச்சுன்னா பிரசிடென்ட்டுக்கு வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து செகண்ட் ஹவுஸுடைய கரெக்ஷனை அக்செப்ட் பண்ணிட்டாலும் என்ன ஆகும், அது பிரசிடென்ட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி ஜாயின்ட் சிட்டிங் போட்டு என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு வரும். பிரசிடென்ட்டுக்கு வந்துச்சு. இன்கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிக்காம பாஸ் ஆகாம, தட் இஸ் பாஸ் ஆகி எங்க வந்துருச்சு, பிரசிடென்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் பிரசிடென்ட் தான் அடுத்ததான். ஸோ 2 அவைகளையும் பாஸ் ஆயிடுச்சு, அது ஜாயின்ட் சிட்டிங் போட்டு கரெக்ஷன்லாம் பார்த்து ஏதோ 2 அவைகளையும் பாஸ் ஆயிடுச்சு. போத் ஹவுசஸ் பாஸ்.
இண்டிவிஜுவலி ஆர் பை ஜாயின்ட் சிட்டிங், எப்படினாலும் இருக்கலாம். எங்க வந்துருச்சு? பிரசிடென்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ், அடுத்ததான் யார் ஒப்புதல் கொடுக்கணும்? பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தால்தான் அது ஆக்டாக மாறுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ் ரெண்டும் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க? கரெக்ஷன்லாம் போட்டாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, கடைசி எங்க அனுப்பிட்டாங்க? பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. பிரசிடென்ட் வந்து மே டேக் 3 decisions. He may give his assent. ஒப்புதல் கொடுக்கலாம். பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுக்கலாம். இரண்டாவது, பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுக்கலாம். இரண்டாவது முடிவு என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒப்புதல் கொடுத்துடலாம். இரண்டாவது முடிவு என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், அதை மறுபரிசீலனைக்காக திரும்ப அனுப்பலாம். ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், மறுபரிசீலனைக்காக பார்லிமெண்ட்டுக்கு, இரண்டு அவைகளுக்கும் அவர் என்ன பண்ணலாம்? திருப்பி அனுப்பலாம். மூன்றாவது, ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? வித்ஹோல்ட் செய்யலாம், ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம். 3 முடிவுகளை பிரசிடென்ட் எடுக்கலாம். அப்போ இந்த பில்லு இரண்டு அவைகளும் பாஸ் பண்ண பின்னால பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட் மே கிவ் ஹிஸ் அசென்ட், ஒப்புதல் கொடுத்தால் இட் பிகம்ஸ் ஆக்ட். அந்த பில் என்னவா மாறிடுது? சட்டமாக மாறிடுது. அண்ட் இன்க்ளூடிங் ஸ்டாச்சு புக், சட்ட புத்தகத்தில் இடம்பெறுது. ஸ்டாச்சு புக் சட்ட புத்தகத்தில் இடம்பெறுது. அது என்னைக்கு தேதிக்கு நடைமுறைக்கு வருதுன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு தேதியிலிருந்து நடைமுறையில் வந்ததாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. கெசட்ல பப்ளிஷ் பண்ணி, ஸ்டாச்சு புக் கெசட்ல பப்ளிஷ் பண்ணி நடைமுறைக்கு வந்துடும். ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், இல்ல பிரசிடென்ட்டுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம். பிரசிடென்ட்டுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம். ஏற்கனவே நம்ம பழைய கதையெல்லாம் பார்த்தோம். பிரசிடென்ட்டுடைய வீட்டோ பவர்ஸ் பாக்கத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பெப்சு பில் திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், ரீகன்சிடரேஷனுக்கு வருது. எங்க வருது? திரும்பவும் இவங்ககிட்டே வந்துருக்கு. ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? திரும்ப பாக்குறாங்க. இவர் சில விஷயத்த சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்தை இவங்க அமெண்ட் பண்ணலாம், அல்லது வித்தவுட் அமெண்டிங் திரும்பவும் அதை பாஸ் பண்றாங்க. இரண்டு அவைகளும், ஃபர்ஸ்ட் ஹவுஸும் பாஸ் பண்ணுது, திரும்பவும் அதே தான். செகண்ட் ஹவுஸும் பாஸ் பண்ணுது, பாஸ் பண்ணிட்டு திரும்பவும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படின்னா இந்த தடவை he must give his assent. இரண்டாவது முறை அவர் என்ன பண்ணி ஆகணும்? ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். செகண்ட் டைம் என்ன பண்ணி ஆகணும்? பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஒன் டைம் மட்டும்தான் பண்ண முடியும் நம்முடைய பிரசிடென்ட் வந்து. இரண்டாவது முறை திரும்பவும் இவங்க பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. அதே சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சஸ்பென்சிவ் வீட்டோ தான் நம்மால் வச்சிருக்கிறது. என்னதுதான்? சஸ்பென்சிவ் வீட்டோ தான். பிரசிடென்ட் என்ஜாய்ஸ் ஒன்லி சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்ற வகையில் அவர் வந்து ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் ஒன் டைம் தான். அப்போ என்ன ஆகுது? இரண்டாவது முறை திரும்ப அனுப்புறப்போ he must give his assent, ஒப்புதலை கொடுத்தே ஆக வேண்டும். மூன்றாவது முடிவு என்ன பண்ணலாம்னா he may withhold the bill, ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம். ஒப்புதல் கொடுக்க என்ன பண்ணலாம்? மறுக்கலாம். ஒப்புதல் கொடுக்காமல் மறுக்கலாம். அப்போ it not become act, சட்டமாக மாறாது. இந்த ரெண்டு சூழல்களையும் சட்டமாக மாறிடும். அவர் ஒப்புதல் கொடுத்துட்டா சட்டமாயிருது. ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன் அப்படின்னா ஒன் டைம் திருப்பி அனுப்பலாம். திரும்பவும் இந்த ரெண்டு ஹவுசஸும், ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் என்ன பண்றாங்க? அந்த பில்லை திரும்பவும் பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. வெதர் பை அமெண்டிங் ஆர் வித்தவுட் அமெண்டிங், அதை திருத்தம் செய்தும் அனுப்பலாம், திருத்தம் செய்யாமலும் அனுப்பலாம். மீண்டும் திரும்பவும் பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. யார் அனுப்புறா? இந்த ரெண்டு ஹவுசஸும். திரும்பவும் பிரசிடென்ட்டுக்கு வருது. செகண்ட் டைம் வர்றப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணி தான் ஆகணும்? மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட், ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். குவாலிஃபைட் வீட்டோ இல்லை, சஸ்பென்சிவ் வீட்டோ தான் அப்படின்ற வகையில் என்ன பண்ணி ஆகணும்? அவர் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும் இரண்டாவது முறை. மூன்றாவது முடிவர் என்ன பண்ணலாம்? வித்ஹோல்ட் பண்ணலாம், ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம். ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம். ஒப்புதல் கொடுக்க மறுக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோலாம் என்ன பண்றாங்க?
அப்சல்யூட் வீட்டோவில் முழுமையாக நிராகரிக்க அதிகாரம் இருக்குது அவருக்கு. அடுத்தது பாக்கெட் வீட்டோவில் கெப்ட் பெண்டிங் போடுறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்குது. இப்போ ஒப்புதல் கொடுக்க அவர் மறுக்கிறார், வித்ஹோல்ட் பண்ணிடுறார். அப்படின்ற பட்சத்தில் அந்த பில் சட்டமாகாது, அது அப்படியே லேப்ஸ் ஆயிடும், நாட் பிகம் ஆக்ட். ஸோ அசன்ட் கொடுத்தால் சட்டமாயிருது. ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், ஒரு ரிட்டர்ன் பண்றாரு, திரும்ப அதை கரெக்ஷன் பண்ண சொல்லி, அவங்க கரெக்ஷன் பண்ணலாம், கரெக்ஷன் பண்ணாமலும் இருக்கலாம், அதை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அவருக்கு பிடிக்காமலே கூட இருக்கலாம். ஆனா இரண்டாவது முறை இவர்கள் மீண்டும் ஃபர்ஸ்ட் ஹவுஸும் செகண்ட் ஹவுஸும் திரும்பவும் பாஸ் பண்ணி அனுப்புறாங்க. பாஸ் பண்ணி அனுப்புறப்போ என்ன பண்றாரு, செகண்ட் டைம் அவர் அசன்ட் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப இது ஓகே. மூன்றாவது முடிவு, he may withhold the bill, அவர் ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம், நிராகரிக்கலாம், அதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அது என்னவா மாறாது, சட்டமாக மாறாது அப்படின்ற இது இருக்கு. இது ஆர்டினரி பில்களுக்கு தான் நம்ம பார்க்குறோம். மணி பில் மற்றும் கான்ஸ்டியூஷனல் பில்லுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து சின்னதா ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகும். ஆர்டினரி பில்லுக்கான ப்ரொசீஜர் தான் இது. ரைட், ஓகே. அவ்வளோதான் லா மேக்கிங் ப்ரொசீஜர், தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இன் பார்லிமெண்ட். நம்முடைய பார்லிமெண்ட்ல லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் என்பது இதுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரை பொறுத்தவரை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள், லெஜிஸ்லேட்டிவ் நம்முடைய பார்லிமெண்ட்டுடைய ஆர்கன்ஸ் என்னெல்லாம் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், 3 பேரும் பாஸ் பண்ணாதான் ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். சட்டத்தை முந்தைய நிலை என்னது, பில்னு சொல்றோம். லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல், டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் தான் என்ன சொல்றோம், பில்லுன்னு சொல்றோம். பில்ல யார் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்ல இன்கேஸ் கவர்மெண்ட் பில் அப்படின்னா அதை கவர்மெண்டுடைய டிபார்ட்மெண்ட் வித் சப்போர்ட் ஆஃப் லா டிபார்ட்மெண்ட் உதவியோடு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ப்ரைவேட் பில் அப்படின்னா ப்ரைவேட் அந்த எம்பி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். கவர்மெண்ட் பில்லை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதை மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், ப்ரைவேட் பில்லை எம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். கவர்மெண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் அது 7 days நோட்டீஸ் வேணும், ப்ரைவேட் பில்லை பொறுத்த வரைக்கும் 30 days 1 month நோட்டீஸ் வேணும். கவர்மெண்ட் பில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு ரிசைன், ஏன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். ப்ரைவேட் பில் ஃபெயில் ஆச்சுன்னா அப்படி எந்த கண்டிஷனும் இல்லை. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சோர்ஸ் அடிப்படையில் அப்படி பிரிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் நேச்சர் அடிப்படையில் பில்களை 4 வகையாக பிரிக்கிறோம். ஆர்டினரி பில், எல்லா பில்லும் ஆர்டினரி பில் தான், அதர் தேன் ஃபினான்ஸ் அண்ட் அதர் தேன் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ் தவிர மீது எல்லாமே ஆர்டினரி பில் தான். நம்ம வரக்கூடிய சட்டங்கள் எல்லாமே பார்லிமெண்ட் ஏற்றக்கூடிய சட்டங்களில் 99% என்னவாக தான் இருக்கும், 90% என்னது தான் ஆர்டினரி ஆக்ட் தான். அப்போ ஆர்டினரி பில் தான். அதர் தேன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், அதர் தேன் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே ஆர்டினரி பில் தான். இது ஆர்டிகல் 107, 108. அடுத்ததா ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் சச்சஸ் டாக்ஸேஷன், வரி விதிப்பு, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த விஷயங்கள்லாம் வருது. ஒரு 7 சப்ஜெக்ட் வருது அப்படின்னா அது மணி பில் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்ல இந்த 7 தவிர்த்து மீதி வரக்கூடியது என்னது, ஃபினான்ஸ் பில்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். அதுல 2 டைப் இருக்கு. ஆர்டிகல் 117 1, 117ல 3 அப்படின்ட்டு இருக்கு. இதை தவிர கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணுமா, அது கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பில் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது டைப்ஸ் ஆஃப் பில்ஸ். அடுத்ததா லா மேக்கிங் ப்ரொசீஜர். அப்போ ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னால அதை டிராஃப்ட் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொபோசல் பில்லாக முன்வைக்கிறோம். 2 அவைகளையும் பாஸ் பண்ணி தான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புகிறோம். இதை அப்போ ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படின்றப்போ அது ஒரு கவர்மெண்ட் பில்லாக இருந்தால் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், ப்ரைவேட் பில்லாக இருந்தால் எம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் அதுக்கு முன்னால் அவங்க லீவ் கேட்பாங்க. லீவ் மீன்ஸ் இசைவாணை, தட் இஸ் ஒப்புதல் கேட்பாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஒப்புதல் கொடுத்தோன்னே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி ரீட் பண்ணி அதோடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டைட்டில் என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு ஜஸ்ட் கெசட்டில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் அவ்வளோதான், நோ டிஸ்கஷன் எதுவுமே கிடையாது. அடுத்து செகண்ட் ரீடிங் தான் அதை என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் டிஸ்கஷனுக்கு விடுவாங்க. ஜென்ரல் டிஸ்கஷன்னா அது எம்பிக்களுக்கு பிரிண்ட் போட்டு கொடுத்து ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதான் ஜென்ரல் டிஸ்கஷன். அடுத்து கன்சிடரேஷன் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, என்னைக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால் கமிட்டி ஸ்டேஜ் அப்படின்ட்டு கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஒன்று செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம் அல்லது ஜாயின்ட் கமிட்டிக்கு அனுப்பலாம். செலக்ட் கமிட்டினா அந்த கன்சர்ன் ஹவுஸ் மெம்பர்ஸ், ஜாயின்ட் கமிட்டினா 2 ஹவுஸ் மெம்பர்ஸும் கொண்டு தான் ஜாயின்ட் கமிட்டி. கன்சர்ன் ஹவுஸ் மெம்பர்ஸ் கிளாஸ் பை கிளாஸ் அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணிட்டு கரெக்ஷன் அமெண்ட்மெண்ட் எதாவது இருக்குன்னா பண்ணுவாங்க. பண்ணிட்டு திரும்பவும் ஹவுஸ்க்கு அனுப்புவாங்க. ஹவுஸில் திரும்ப என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ஈச் கிளாஸ் பை கிளாஸ் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதில் அமெண்ட்மெண்ட் எதாவது இருக்கா பண்ணுறாங்க. பண்ணிட்டு இது செகண்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங்கில் ஒன்லி அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன், ஏற்கிறதா வேண்டாமா அவ்வளோதான் முடிவு. ஓட்டிங்க்கு விடுறாங்க. சே எஸ் ஆர் நோ. எஸ் ஐ திங்க் ஐ ஹேவ் இட், தட் இஸ் எஸ் ஹேவ் இட் அப்படின்னா
த பில் அக்செப்டட் அப்படின்ட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறாங்க. யார்? ப்ரிசைடிங் ஆஃபீஸர். 1 ஹவுஸ் முடிஞ்சது, அடுத்த ஹவுஸுக்கு போகுது. அடுத்த ஹவுஸில் இதே மாதிரி 3 ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். அப்போ அட் த எண்ட் இஃப் த பில் பாஸ்ட் வித்தவுட் அமெண்ட்மெண்ட், எந்தவித அமெண்ட்மெண்ட்டும் இல்லாமல் செகண்ட் ஹவுஸ் பாஸ் பண்ணிடுச்சா நேராக பிரசிடென்ட்டுடைய அசென்ட்டுக்கு போகுது. இன்கேஸ் வித் அமெண்ட்மெண்ட் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் போகுது. இவங்க கரெக்ஷன் பண்ணதை ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணணுன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் வந்து இவங்க கரெக்ஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவங்க கரெக்ஷன் அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா அங்கே பெண்டிங் ஆயிடும். அடுத்ததா இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெப்ட் பெண்டிங், பெண்டிங்கும் போட்டலாம். 6 மாதம் முன்னாடி பெண்டிங் போட்டாங்க அப்படின்னா இங்கேயும் பெண்டிங் ஆயிடுது. அப்போ இந்த 2 பெண்டிங் ஸ்டேஜஸ்க்கு என்ன போடுவாங்க? ஜாயின்ட் சிட்டிங் போடுவாங்க. ஜாயின்ட் சிட்டிங் யார் சமன் பண்ணுவா? பிரசிடென்ட் சமன் பண்ணுவார். ஜாயின்ட் சிட்டிங் யார் ப்ரொசீட் ஓவர் பண்ணுவாங்க? ஸ்பீக்கர் ப்ரொசீட் ஓவர் பண்ணுவார். அப்போ பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய அசென்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஜாயின்ட் மெஜாரிட்டி பார்ப்பாங்க. அதே போன்று செகண்ட் ஹவுஸ் என்ன பண்ணலாம்? they may also reject altogether, reject the bill altogether. அவங்களுக்கு பிடிக்கல, ரிஜெக்டும் பண்ணலாம். அப்போ அது என்ன ஆயிரும்? லேப்ஸ் ஆயிரும், நாட் பிகம் ஆக்ட். அடுத்த பிரசிடென்ட்டுக்கு போகுது. பிரசிடென்ட் என்ன பண்றாரு? பிரசிடென்ட் அதை என்ன செய்யலாம்? அசென்ட், ஒப்புதல் கொடுக்கலாம். ஒப்புதல் கொடுக்க மறுக்கலாம், வித் ஹோல்டும் பண்ணலாம். அல்லது ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன், அதையும் பண்ணலாம். 3 முடிவுகள். ரிட்டர்ன் த பில் ஃபார் ரீகன்சிடரேஷன். ரிட்டர்ன் பண்றப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் செகண்ட் ஹவுஸ் என்ன பண்றாங்க? அதே மெஜாரிட்டி, சேம் மெஜாரிட்டி, ஆர்டினரி மெஜாரிட்டிலே பாஸ் பண்ணி திரும்பவும் அனுப்புறாங்க. அது அவங்க இவர் சொன்ன கரெக்ஷன் அவங்க பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், திரும்பவும் அனுப்புறாங்க. செகண்ட் டைம் வர்றப்ப என்ன பண்ணி ஆகணும்? பிரசிடென்ட் மஸ்ட் கிவ் ஹிஸ் அசென்ட், ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும். சரியா? இதுதான் பிரசிடென்ட்டுடைய. அதே சமயம் பிரசிடென்ட் வித் ஹோல்டும் செய்யலாம், நிராகரிக்கலாம், ஒப்புதல் கொடுக்க மறுக்கவும் செய்யலாம். அவருக்கும் வீட்டோஸ் இருக்கு இல்லையா? அப்சல்யூட் வீட்டோ, அதே போன்று அந்த பேக்கெட் வீட்டோவும் இருக்கு. அந்த வகையில் அவர் என்ன பண்ணலாம்? ஒப்புதல் கொடுக்க மறுக்கவும் செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ உள்ள நிலைமையாக இருக்கு. இன்கேஸ் பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்த பின் அதில் எங்கே போய் சேர்ந்துடும்? ஸ்டாச்சு புக்கில். ஸ்டாச்சு புக், சட்ட புத்தகத்தில் அந்த சட்டம் இடம்பெறும். அப்புறம் அது என்ன தேதியில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தேதியிலிருந்து அது நடைமுறைக்கும் வரும். குடியரசுத் தலைவர் என்னைக்கு ஒப்புதல் கொடுத்தாரோ அதில் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க, பில் ப்ரொபோசல்லேயே சொல்லியிருப்பாங்க என்னைக்கு டேட்லேருந்து அப்படின்னா பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்த டேட்டாக இருக்கலாம், அல்லது எஃபெக்டிவாக 1/7 அல்லது 1/1 அப்படின்ட்டு ஒரு அந்த ஜனவரி 1 இருந்தோ 1/7 இருந்தோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டேட்லேருந்து இட் வந்து கேம் இன் டு எஃபெக்ட் அப்படின்றது தான். சரியா? இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். இது வந்து சின்ன சின்ன மாறுதல்களுக்கு உட்பட்டது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் பில் மற்றும் மணி பில்லாம் பார்த்தீங்கன்னா செர்டைன் சேஞ்சஸ்க்கு உட்பட்டது. மணி பில்லுக்கான ப்ரொசீஜர் இது இல்லை. மணி பில்லு சில சேஞ்சஸ் கொண்டது. மணி பில் வந்து எதிர் ஹவுஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா ஒன்லி. அப்போ மணி பில் வந்து செர்டைன் டிஃபரன்ஸ் கொண்டிருக்கு. அந்த டிஃபரன்ஸ் என்னன்றதை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். மணி பில்னா என்ன, மணி பில்லுக்கும் இந்த ஆர்டினரி பில்லுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். அப்போ மணி பில்லும் கான்ஸ்டியூஷனல் பில்லு ஆர்டினரி பில் 3க்கு என்ன டிஃப்ரென்ஸு, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத நம்ம அதில் பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.